வணக்கம் அன்பு சொந்தங்களே, தமிழால் ஒன்றிணைவோம். உங்கள் அனைவருக்கும் இந்த குட்டி பாண்டியின் அன்பான வணக்கம். வாங்க நேரடியாக நிகழ்ச்சிக்கு போகலாம். எங்களுடைய வீடியோக்கள் நிகழ்ச்சிகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போதுதான் இந்த குட்டி பாண்டி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அப்போதுதான் நீங்கள் உடனடியாக காண முடியும். குந்தாள தேசத்தை ராஜரிகமணி செய்து வரக்கூடிய நீர்வளம், நிலவளம், குடிவளம், பார்வளம் அனைத்தும் புரிந்திய குந்தாள தேசத்தை ராஜரிக பரிபாலம் செய்து வரக்கூடிய குணசேகரனுக்கும் இதயகுமார் ஆகிய பல்ல போயிருக்கான் வரட்டும். நான் அரண்மனை வீட்டு இருக்கேன். என் கூட நான் பல்லு தளபதி மகராசனாக வாங்கியிருப்பார். என்னடா கைகள் ஆடுது? காலையில கட்டிங் போட்டாதான் கோயிலுக்கு சரியாகும், இல்லைன்னு சரியாகாது. அது ஆடுது. தளபதி, அது என்ன அப்பேற்பட்ட இனிப்பான சமாசாரம்? என்ன தண்ணி கொண்டு வந்திருக்கிற? பையன் வாலிபான என்ன ஆகுதோ யாரு என்னத்தை கட்டா எங்க மதனி கூட்ட போறது. ஐயோ எங்க அம்மா மாதிரி. ஆமா, ஐயோ நம்ம புள்ள இன்னைக்கு வர சுட்டு பாயசம் வச்சு கறி வச்சு கோய் வரி வச்சு எண்ணு வரி வச்சு மொட்டை கறி வச்சு ஆட்டு கறி வச்சு என்ன வீட்டு நடக்குது. அப்படி இருந்தா ஆமா ஆமா. ஓஹோ மதனி ஓஹோ மதனின்னு ஒண்ணு. அம்மா கண்மணி, உங்க அம்மா அந்த மாதிரி கூப்பிடுமா? என்ன பெத்த அம்மா குணாவதி கூட இந்த மாதிரி கூப்பிடல. அது எப்பேற்பட்ட தாய் தெரியுமா? யார் யார் சுமந்தாங்க? என்ன பெற்ற தாய் குணாவதி. அந்த தாய்க்கு சமமான தாய் நீங்கள் எப்படி சொன்னீங்களோ அது மாதிரியே நலமுடன்
தம்பி நான் ஆம்பளை கல்யாணம் பண்ணி ஒரு 12 வருஷம் ஒரு மாமாங்க ஆகி போச்சு. பிள்ளையா குட்டியா வரைக்கும் ஒண்ணும் இல்லடா தம்பி. ஒண்ணும் இல்ல. நான் ஆம்பளை பார்த்து கல்யாணம் பண்ணல. என் குழந்தை அப்பயே வாட்டுச்சாட்டமா இருந்தான். அதுதான் கல்யாணம் பண்ணேன். இப்ப வந்திருக்கான். அவனை மடக்கணும். என்ன பண்றது அப்படியே தம்பி கொஞ்சம் பார்த்துட்டு என் மாலாவுக்கு ஆளு போனா என் மாலாவுக்கு ஆளு போனா என் மாலா ஒரு வண்டிலையோ எனக்கு மருந்து வரும் டப்பிலையோ மண்டைய வாரிக்குதுன்னு என் மாலாவுக்கு ஆளு போனா எனக்கு ஒரு புள்ள இருந்தா தலையை வலிக்க நம்ம அம்மாளுக்கு அவர் தலையை கொடுக்கும் உடம்பு மாதம் கொடுக்கும் 108 ஆயிரத்துக்கு போய் ஆத்துல சேர்க்கும் என்ன பாவத்தை என்ன பொறுப்பாருங்க அங்கெங்கயும் வலிக்கும் சரி இல்லைங்க ஆருக்கு ஏன் உடம்பு சரியில்லை கண்ட உடனே காலை வலிக்குது காலை வலிக்குது ஏன்னா நீ சொல்றா காலையில நின்று விட மாட்டேன் காலைல 1.5 இட்லி தின்னா தானே அதே திங்காத அதை போய் ஊத்துற அப்புறம் என்ன பண்ணலாம் எப்படி அதனால தொண்டி வலியும் உடம்புல பக்கத்துல இருந்தாலும் நீங்க வருவோம் கொய்தனார் வருவாரு அப்படின்னு அந்த அம்மா தலைவலியோட உடம்பு சுரத்தோட அப்படி தூக்கி தூக்கி போடுத்துங்க அப்படியே போத்தி போத்தி பாக்குறோம் போட்ட முடியலங்க என் பொண்டாட்டி இன்னும் பார்த்தா ஆமா அது ஒண்ணு கேட்கலங்க இருந்தாலும் நீ வரணுமா அதெல்லாம் அண்ணி பாக்கணும் உடனே என் கொண்டு அம்மாளுக்கு அம்மா மதுரைக்கு மதுரை அதனால என் குறைய எழுத்துக்கிட்டு நான் பாட்டம் கட்டிக்கிட்டேன் எங்க வெளியே கூட கேட்கலையா குறைய வலிக்கிட்டு நான் கோட்டைக்கு போறேன் அந்த கோட்டையில உள்ளவங்க என் குறையாரா திப்பர் இல்ல உன்னை கொடிய வச்சு போவீங்க
தலையா காட்டே வலிக்குதான், காட்டே வலிக்குதான். அம்மா என்ன சொல்லுவாங்க? அம்மாளுக்கு தலை வலிக்குதான். தாயார் ஒரு வண்டியிலையும் எனக்கு தைலம் வரும் டப்பிலையும் இருந்தாலும் நீங்க போனீங்கன்னா தலைவலி கூட நீங்க ஓஹோ இப்போதைக்கு நான் நீயா இருக்கிற அந்த அம்மாவுக்கு பிள்ளைக்கு பிள்ளை இதா இருக்கிற தலையா வலிக்கிறது தாயார் சொன்னது தாயார் தலையே வளைக்கிறது என்று சொன்னால் எப்பேற்பட்ட இடத்துல டாக்டர் இருந்தாலும் பொன்னாள் வாழ்கிறது மகனே இந்த இடத்துல வாழ்த்திருக்கிறார் எழுத்துவான்னு சொன்னா அது எப்பாவது இருந்தான் கட்ட வண்டியில காத்து அடிச்சுட்டு போய் அதோட இல்ல கட்ட வண்டியில காத்தடி பண்ணினேன் எப்படிதாலும் உன்னை நம்பிதான் உங்க அண்ணா விட்டு போனாரு. ஏன்னா அன்னைக்கு தலைவலின்னா ஆமா அது யாரு பாப்பான்? நீங்க தான் பாப்பீங்க. சொல்லு எப்பா என் புருஷன் உன் நம்பி விட்டுட்டு போனாரு. எனக்கு ஒரு புள்ள இருந்திருந்தா இப்படி எனக்கு கேள்வி கேட்டு இருக்குமா? அந்த வயசு சரியாவாது. ஏன் தம்பி வந்தாரு என் மாற வலிக்குதோட பாடசாலையை சென்று கண்மணி சத்தியசீல அன்போடு நல்ல விதமான வித்தைகளை கற்றுவாய் என்று அன்போடு என்ன பாலாவுக்கு சீராட்டி வளர்த்த என் அன்னை மதிய மழக்கம் கொண்டு எல்லா பெண்களுக்குள்ள தரத்தை வலிக்கிறது என்று ஒரு பிள்ளைய பிள்ளையாக இருக்கக்கூடிய இடத்திலே இந்த வார்த்தையை கேட்டு இருக்கலாமா கேட்டு
வந்தனமே அங்கவாடியே வந்தனமே ஐயோ மதனி என்னை ஆராட்டி சீராட்டி பால் ஊட்டி வளர்த்த என்னை எனக்கு கொங்கை துடிக்கிறது. இந்த கொங்கையை பிடித்து என் காவல் தீர்ந்து தெரிவிக்கின்றாயே, இந்த வார்த்தை வேணா. உன்னை 10 மாதம் 304,80,000 விட ஆடி கருவறையிலே சுமந்திருந்து என்னை பெற்று வளர்த்த தாயை விட உன்னை மேலாகத்தானே எண்ணிருக்கின்றேன். என்னிடத்திலே வந்து இப்பேற்பட்ட வார்த்தையை சொல்லி என் அன்னைய வார்த்தையை கேட்டார். இந்த வார்த்தை என்னிடத்திலே வேண்டாம். பிள்ளைக்கு பிள்ளையாக இருந்து இந்த வார்த்தை விட்டு போட்டு வேற எந்த வார்த்தையால் சொன்னா நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த வார்த்தை இடத்துல சொல்ல வேண்டாம். சொல்றியே உங்க அண்ணன் இருந்திருந்தா இந்த நிலைமைக்கு வந்திருக்குமா? அப்படி நான் ஒரு பிள்ளைதான் பெற்றிருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? என் புள்ள ஒடியாந்து நம்ம அம்மாவை தலையை வலிக்குது, காலை வலிக்குங்குது, நெஞ்சு வலிக்குங்குது, அங்க தகர்த்து வைக்கும், இங்க தகர்த்து வைக்கும், ஒரு ஆஸ்பத்திரி ஓடும். என் ஆம்பளை அந்த மடியில படுக்க வச்சு தரம் தேப்பாரு. என்ன செய்ய சொன்னேன் இப்ப நானு? வைத்த வலிக்கு எனக்கு இப்படி நிலைமை வந்திருக்குமா? நான் பிள்ளைல பெருமா இப்படி ஆயிட்டேன். அது மட்டும் இல்ல, கொஞ்சம் அங்க வாயேன். சொல்லுப்பா, என் மகன் தானே, என் புள்ள வந்து எடுத்துங்க வாசாமி. கையால இந்த கூரை கால வலிக்கு இதோட என்ன செய்வேன்? தாயாருக்கு கால் பிடிப்பேன்.
அள்ளி கட்டி காலை பிடிக்கிறேன், இதை பிடிக்கிறேன், கையை பிடிக்கிறேன். கால் வீடிக்க சூப்பர், என்ன பண்ணிட்டா? தெரிவித்த பிரகாரம் ஒரு பிள்ளை இருந்தால் எப்படி ஒரு காலை பிடிக்குமோ அதே போல பெற்ற தாயாக ஒன்று பாவித்து அது மட்டும் சொல்லுறாரு பொண்ணான கைய வச்சு அமுக்கிப்பாமி அங்க தைல கண்டு நான் கேட்பேன் தெரிவித்த பிரகாரம் கையில கொண்டு வந்து அந்த சபரிமலையில் ஐயப்ப திருத்தந்தை ஆகிய அதாவது மாய தலைவலி என்ன தலைவலியா அப்பேற்பட்ட புண்ணியவானே கொண்டாந்து தாய்க்கு ஏற்றிருக்காரு புளிப்பால் வேணும்னு கேட்டாங்க அந்த அம்மா. கண்டிப்பா அந்த புளிப்பாலை கொண்டு வந்ததற்கு கானகத்துக்கு சென்று திருத்தந்தை மனம் போகக்கூடாது அப்படி என்று புளிப்பாலை கொண்டு வந்து புளியே கொண்டாந்து நிறுத்துறாராம். அப்பேற்பட்ட ஐயப்பனை செய்திருக்கும் போது என் தாய்க்கு இந்த இடுப்பு தைலம் தைக்கிறதுல யாரு எங்க அம்மா இல்ல எங்க அம்மா என்ன நாடி பேசுறது
அது கன்னி பெண்ணு. ஆமா. நெருப்பு கொடுக்கணும். இப்ப அந்த அம்மா என்ன சொல்லுது? எனக்கு ஒண்ணும் புரியலையா அது அம்மா சொல்றது? நெருப்பு தீய இருந்தா வைக்கல நெருப்பு. ஏய் சாமி இங்க வா சாமி. நீங்க புள்ள தானே. கட்டடிங்க.